இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். முதல் விஷயமே, இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டங்களை அதிகரித்து இந்த ஒரு வாரத்தில் 50 மாகாணங்களில் இப்போது போராட்டம் நடந்துகிட்ருக்கு. என்னது, அமெரிக்காலையா? இதுவரை நம்ம இஸ்ரேலில் தானே கேள்விப்பட்டிருக்கோம்னு நீங்கள் சொன்னால். ஏன்னா ஆரம்பத்திலேருந்து அமெரிக்காவில் அப்பப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் ரூல்ஸை மாற்றி போட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அங்கே இருக்கவங்களெல்லாம் கொண்டு போய் ஜெயிலில் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தாங்க மக்களை அடக்கிறதுக்கு இப்படி பண்ணால் மக்களை அடக்கிடலான்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ஸ்டூடெண்ட்டை கைது பண்ணதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஏச்சாகி இப்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எந்த ஆயுதத்தையும் கொடுக்காதீங்கன்னு சொல்லியும், அங்கே நடக்கக்கூடிய ஜினோசைடை தடுங்கன்னு சொல்லிட்டு ஜினோசைடுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவுடைய 50 மாகாணங்களில் போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. இப்படி ஒரு பக்கம் இருந்தால் இஸ்ரேலுக்குள்ளே சொல்லவே தேவையில்லை, அவங்க வருஷக்கணக்காக போராட்டத்தில் தான் இருக்கிறாங்க. அதுலேயும் நம்ம காலையிலே சொன்னோம்ல, அமெரிக்காவுடைய குடியுரிமையை பெற்ற அந்த ஆதம் அப்படிங்கக்கூடியவர் இறந்துட்டாருன்ட்டு. அதனால இன்னைக்கு ரொம்ப உக்கிரமாக போராட்டங்கள் போயிட்டுருக்கு. ஏன்னா அவரை வச்சு தான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க காசா தரப்புல இருந்து. அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் எங்களை சமாதானத்தின் மூலமாக தான் மீட்க முடியும். நீங்கள் நெத்தனியா சொல்கிற பொய்யை நம்பாதீங்க ட்ரம்ப். நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், சமாதானத்தை கொண்டு வாங்க. நிறைய பேர் நாங்கள் இங்கே இறந்துட்டோம், இன்னும் இறந்து கொண்டு இருக்கோம், எங்களால் வாழவே முடியலன்னா அவர் பேசியிருப்பார். பேசின 5வது நாளே இப்போ அவரை காணவில்லை, நீங்கள் செய்த தாக்குதலில் அவர் உள்ளே புதைஞ்சிருக்காரு அப்படிங்கக்கூடிய தகவலை கொடுத்தனால இன்னைக்கு போராட்டங்கள் பெரியதளவில் இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ளே நடந்திருக்குது. அதனால 2 பக்கமுமே நிம்மதி இல்லாமல் தான் இருக்காங்க. காசாக்குள்ளே சாப்பாடு தண்ணி இல்லாமல் அந்த மக்களை போட்டு தாக்கிட்டு இருந்தாலும், அதே மாதிரி தான் அமெரிக்காக்குள்ளே இஸ்ரேலுக்குள்ளேயும் ஆக்ஷனே எடுக்க முடியாது. ஏதோ ஒரு 100 பேர் இருந்தால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். அங்கே லட்சக்கணக்கான மக்கள் 50 மாகாணங்களில் போராட்டம்னா எத்தனை பேருக்கு மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும்? பெரும் அழுத்தத்தை இப்போது அமெரிக்காவும் இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் சந்திச்சு கொண்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈஸ்டர் தினங்களாக இருந்துகிட்ருக்கு. இந்த சமயத்தில் நேற்று தான் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, அதாவது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பாதிரியார், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஈஸ்டர் நடந்துகிட்ருக்கு, எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சர்ச்சுகளில் இருக்கக்கூடியவங்க, பாதிரியார்கள், இன்னும் அது சார்ந்த கமிட்டியில் இருக்கவங்களாம் இப்படி அமைதியாக இருக்கீங்க? பாலஸ்தீனத்தில் முஸ்லீம்கள் மட்டுமா கொல்லப்படுறாங்க, அது பார்த்திங்கன்னா இயேசுடைய பிறப்பிடமாக இருக்குது, அங்கே எத்தனையோ குழந்தைகளும் சரி கிறிஸ்துவர்களும் சரி இன்னும் சர்ச்சுகளும் அழிக்கப்பட்டிருக்குன்னு பேசியிருந்தாங்க. நேற்று தான் பேசியிருந்தாங்க. இன்றைக்கி பார்க்கும்போது அவரை என்ன பண்ணியிருக்காங்க, தாக்கியிருக்காங்க. தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்தில், நம்ம பாலஸ்தீனம்னு நினச்சிட்டாவே முஸ்லீம்னு நினச்சிக்கிறோம், கிடையாது. அங்கேயும் சர்ச்சுகள் இருக்குது, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. அவர்களையும் சேர்த்து தான் இந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தண்டிச்சுட்டு இருக்காங்க. எத்தனையோ சர்ச்சுகள் காசாக்குள்ளேயும் அழிக்கப்பட்டிருக்குது, அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்லேயும் அழிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஈஸ்டர் தினத்தின் சமயத்தில் பார்த்தா நிறைய தாக்குதல்கள் நடத்தப்பட்டுருக்கு. இன்றைக்கி அந்த தகவல்களும் வெளியே வந்திருக்கு. எவ்வளோதான் போப்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி, எதுவும் நடக்க போகிறதில்ல. அவங்களாலாம் அந்த அளவுக்கான ஒரு பவர் இல்லாமல் இருக்குது. திருப்பி என்ன பண்ணிடுறாங்கன்னா, நெத்தனியாகு போப் பிரான்சிஸ் அவர்களையே என்ன பண்ணுறாங்க, இவர் தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கண்டன அறிக்கையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த அளவுக்கு தான் அங்கே கிறிஸ்தவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாமல் பாலஸ்தீனத்தில் இறந்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம அங்கேருந்து நம்ம லெபனான் சைடில் பார்த்தா, லெபனானில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேலு நிறைய அழுத்தத்தெல்லாம் கொடுத்தாங்க. நமக்கும் தெரியும், அமெரிக்காவும் கொடுத்தாங்க. ஒரு பக்கம் லெபனானுக்கு இஸ்ரேலும் அழுத்தத்தெல்லாம் கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடியவர்களை ஆயுதத்தை கலைக்க சொல்லுங்கள் அப்படி இப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஆயுதத்தை குறைக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு லெபனானுடைய கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயுதத்தை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்க்கும்போது நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க லெபனானுக்குள்ளேயே. ஏன்னா ஏன் இஸ்ரேல் இன்னும் தாக்குதல் பண்ணுறாங்க லெபனானில், போர் நின்னாலும் கூடனா அதுக்கு அந்த ஆயுதம் தான் காரணம், அதனால நீங்கள் அவங்கள குறைக்க சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் நிறுத்துவோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கவர்மெண்ட் அதாவது லெபனான் கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் கொடுத்து, லெபனானுடைய கவர்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் வேற உள்ள பூந்துட்டு இந்த UAE சவுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களும் அழுத்தம் கொடுத்து அவர்களை ஆயுதத்துடைய குறைப்பை கொண்டு வருவோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அதுக்கு தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நயீம் காசிம் அவர்கள், அதாவது லெபனானுடைய போராளி குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், நஸ்ருல்லாவுக்கு அப்புறம் அவர் தான் இருந்துட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காருன்னா, இனிமேல் யாரும் ஆயுத குறைப்பை பற்றி எங்களை பற்றி பேசாதீங்க, எங்களுடைய நாட்டுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் ஆயுதம் வச்சுட்ருக்கோம், அந்த பாதுகாப்பே எங்களுடைய ஆயுதத்தை கொண்டு தான் இருக்குது, அதை நாங்கள் கைவிட்டுட்டோம்னா எங்கள் நாட்டையவே கைப்பற்றிடுவாங்க, அதனால் யாரும் ஆயுத குறைப்பை பற்றி பேசாதீங்க, ஆயுதத்தை கைவிடுவது கிடையாது, குறைக்க கூட முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க.
அது வந்து பார்க்கும்போது லெபனான் வந்து பின்வாங்கலை அப்படிங்கிறது காட்டுது. ஏன்னா இத்தனை நாளாக அவங்க பொறுமையாக இருக்காங்க, திருப்பி அடிக்கலைங்கிறனால லெபனான் பயந்துருச்சுன்னு பேசுனாங்க. கிடையாது, அவங்க வந்து நாங்கள் பொறுமையாக இருக்கிறோன்னா எங்கள் கவர்மெண்ட்டுடைய பேச்சை கேட்டுட்டு இருக்கோம், மக்களுக்காக பொறுமையாக இருக்கோம், ஆனால் நாங்கள் ஆயுதத்தை கைவிட மாட்டோம், குறைக்க மாட்டோம், நாங்கள் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு இராணுவத்தோடு இணைந்து தான் செயல்படுவோமோ தவிர எங்கள் நாட்டோடு அதுக்கு பதிலாக நாட்டையே விட்டு கொடுத்துட்டு நாங்கள் விலகுவோன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவுக்கு, சவுதிக்கு, யுஏஇக்கு எல்லாருக்குமே ஆனதுதான். ஏன்னா இந்த சிரியா எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட மறைமுகமாக பார்க்கும்போது இந்த சவுதியும் அதுக்கு வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அமெரிக்காட்ட, நாங்கள் சொல்லி என்ன பண்ணணுமோ பண்ணிடுறோன்ட்டு. யுஏஇ, அதுக்கப்புறம் சிரியா, இவங்க எல்லாருமே, துருக்கி, இவங்க எல்லாமே இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து லெபனானுடைய போராளிகளுடைய நயீம் காசிம் அவர்கள் இன்னைக்கு இந்த ஒரு அறிவிப்பையும் அறிவிச்சிருக்காங்க. இப்படி லெபனானுக்குள்ளே நடந்துட்டு இருந்தா காசாக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாக்கப்பட்ட இடம்னு சொல்லி, அதாவது சேஃப் ஜோனுன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு அந்த இடத்துக்கு மக்கள் அனுப்பிட்டு அங்கே பங்கர் பிளாஸ்டர் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப கொடுமை என்னென்னா, பங்கர் பிளாஸ்டர் அப்படிங்கிறது வந்து பங்கரை துளைத்து கொண்டு போய் தாக்குறதுக்காக தான் அது வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க தரையில் இருக்கக்கூடிய மனிதர்களை தாக்குறதுக்கே பங்கர் பிளாஸ்டர் யூஸ் பண்ணுறதுனால மக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் கொத்து கொத்தாக இறந்துட்டுருக்காங்க. அதில் தான் இவங்களுடைய பிணை கைதிகளும் சேர்ந்து இறந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் அந்த முட்டாள்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ச்சியாக இப்படி ஒரு தாக்குதலை பண்ணிகிட்டு இருக்காங்க. மறுபக்கம் வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் இன்றைக்கி கடுமையான அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 3 மெர்குவாக்களையும் 2 D9 புல்டோசரையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளே தாக்கியிருக்காங்க. அதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பொறி வச்சோம், அந்த பொறியில் அவங்க வந்து உள்ளே வந்தாங்க, அதாவது சுரங்கப்பாதையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சோம். அதை நம்பிட்டு அவங்க உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள உள்ளே இழுத்து ஒரு படையவே அழித்தோம். அது போக அவங்களுடைய D9 புல்டோசரையும் மெர்குவாக்களையும் நாங்கள் தாக்கியிருந்தோம். அவங்களுடைய ஆயுதங்களும் வந்து பார்த்தா அழிக்கப்பட்டிருக்கு, கைப்பற்றப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ஒரு 5 வாகனங்கள்லாம் வந்து அழிக்கப்பட்டது வந்து இப்போ தான் சொல்லணும். ஏன்னா ஒரு 2-3 மாதமாகவே 5 வாகனங்கள்லாம் வந்து ஒரே நாளில் அழிக்கப்பட்ட மாதிரியான விஷயங்கள்லாம் வரல. இப்படி ஒரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து நடந்திருக்கு. அடுத்து அப்படியே நம்ம ஈரானுடைய பேச்சுவார்த்தை அமெரிக்காவுடைய பெண் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் சனி ஞாயிறில் வைக்கிறாங்க. ஏன்னா வாரம் சனிக்கிழமை தான் வச்சுட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று முடிஞ்ச பேச்சுவார்த்தையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாசிட்டிவான அப்ரோச் தான் வந்திருக்கு, அதனால் நாங்கள் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரே கட்டத்தில் பேசி முடிக்க மாட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வாரம் வந்து இழுத்து பேசுவாங்க. அதாவது அமெரிக்கா வந்து இது நேரடி பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாங்க, ஈரான் வந்து இது மறைமுக பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாங்க. மறைமுக பேச்சுவார்த்தைன்னு என்னென்னா, நேரடியாக நேருக்கு நேராக உட்காந்து பேச மாட்டாங்க. நடுவில் ஒரு மத்தியஸ்தனத்தை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அவங்கள்ட்ட போய் இவங்க சொல்கிறத சொல்லிட்டு பதில் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் இவங்க சொல்கிறத அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இதுதான் மறைமுக பேச்சுவார்த்தை. ஆனால் நடக்கிறது பார்க்கும்போது மறைமுக பேச்சுவார்த்தை மாதிரி தெரியல, நேரடி பேச்சுவார்த்தை மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஈரான் வந்து அது மறைமுகம்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறனால அதை நம்ம வந்து மறைமுகம்னு சொல்லிக்கலாமோ தவிர மற்றபடி நேரடி பேச்சுவார்த்தை எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு முக்கியமான இடத்துல ஓமானுடைய தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்குள்ளே தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானை சேர்ந்தவங்களும் போய் தங்கியிருக்காங்க, அமெரிக்காவை சேர்ந்தவங்களும் போய் தங்கியிருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் க்ரூ மெம்பர்ஸ்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தை 4.5 மணி நேரம் போயிருக்கு. ஒரு பத்திரிகையாளர்களோட உள்ள எல்லா பேச்சுவார்த்தையும் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்போ ஒரே பில்டிங்குள்ளே இருந்திருக்காங்க. ரோமில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. கூட வந்து ஓமான் வந்து மத்தியஸ்தனம் பண்ணுறதுக்கு இருந்திருக்காங்க. அது போக ஈரானும் இந்த இடத்துல தங்கியிருக்காங்க, அமெரிக்காவும் தங்கியிருக்காங்கனாவே அது நேரடி பேச்சுவார்த்தைன்னு தான் அர்த்தம். இதை வந்து ஈரான் வந்து ஒரு கௌரவ குறைச்சலான்னு நினச்சி இப்படி சொல்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நேரடியாக வந்து பேச்சுவார்த்தையை வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரே பில்டிங்கில் போய் நடுவில் மத்தியஸ்தனத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு நாட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, நிர்வகிப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு நமக்கு தெரிஞ்சு. ஆனால் என்ன பேசியிருக்கோங்கிறத மட்டும் யாருமே சொல்ல. பாசிட்டிவான அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இன்னொரு பக்கம் ஈரானும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நாங்கள் அடங்கி போக மாட்டோம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் ஈரான் வந்து திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையும் வந்து போக போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எதாக இருந்தாலும் சமாதான பேச்சுவார்த்தை அடுத்த வாரம்லாம் போய் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அமெரிக்கா முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லப்படுது. நடுவுலலாம் வந்து அடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் தான் இப்போ வந்த தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.